அனைவருக்கும், பாரத தேசத்து மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு, தெலுங்கானா புதுச்சேரி மக்களுக்கு, உலகம் எங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு, பாரத தேசத்து மக்களுக்கு எனது உளம் கனிந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நம் தமிழர்களுக்கு டெல்லியில் இருந்து வாழ்த்து சொன்னார்கள். தம்பி முருகன் அவர்கள் வீட்டில் மிக சிறப்பாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அதில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் வந்து நமது கலை நிகழ்ச்சிகள், தமிழகத்து கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார்கள். இன்னும் கேட்டால் உண்மையான சமத்துவ பொங்கல் அதுதான். ஆக ஏன் உண்மையான சமத்துவ பொங்கல் என்று சொல்கிறேன் என்றால், சமத்துவ பொங்கல் என்ற பெயரில் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களையும் நிற்க வைத்துவிட்டு பெயரளவில் சமத்துவம் சொல்பவர்கள் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாமல் சமத்துவம் எங்கே இருந்து வரும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆக இதை தமிழகத்தில் நான் மறுபடியும் சொல்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் ராமர் கோயில், ஏன் நாங்கள் இன்று தமிழர் பொங்கல் அதே நேரத்தில் இது ராமர் பொங்கல் என்று நாங்கள் குறிப்பிட்டோம் என்றால், நெடுநாள் நம் கனவாகிய ராமர் கோயில் 22ஆம் தேதி இன்று கும்பாபிஷேகம் செய்யப்பட இருக்கிறது. இது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கனவு, ஒவ்வொருவரின் கனவு. ராமர் பிறந்த இடத்தில் அயோத்தியில் நான் ஏற்கனவே அங்கே சென்றிருக்கிறேன். உண்மையிலே அங்கே போனவுடன் ராமர் பிறந்த இடத்தை பார்க்கும்பொழுது நமக்கு அவ்வளவு ஒரு மெய் சிலிர்க்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு இடம் இவ்வளவு ஆண்டு காலம் கழித்து நமக்கு கிடைத்திருப்பது, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதில் மற்ற எல்லா மக்களோடு கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் அதை ஏதோ அரசியலாக்குவதை போல பேசுவது தவறு, அது அவசியம். நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிரதமர் அதை முன்னெடுத்து செல்வதுதான் வழக்கம். அதே போல இன்று நான் தமிழகத்தை சார்ந்தவள் என்ற வகையில் புதுவையில் நாங்கள் பொங்கல் பரிசாக இருக்கட்டும், பொங்கலுக்கான துணிமணிகளின் பணமாக இருக்கட்டும், நேரடி வங்கி கணக்கில் செலுத்தினோம். இது எந்த விதத்திலும் சிந்தாமல் சிதறாமல் மக்களுக்கு சென்று சேர்ந்தது. ஒன்று, அவர்களுக்கு எது விருப்பமோ அதை வாங்கி கொண்டார்கள். அதே போல அவர்களுக்கு அந்த எந்த கரும்பு வேண்டும், என்ன அரிசி வேண்டும், என்ன வெல்லம் வேண்டும் என்பதை அவர்கள் விருப்பப்படி வாங்கி கொண்டார்கள். ஆனால் தமிழகத்தில் நேரடியாக கொடுக்கிறேன் என்று சொல்லி பல இடங்களில் கரும்பு கிடைக்கவில்லை. மிச்சம் இருந்த கரும்பை ரூபாய்க்கு விற்று அதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் குளறுபடி இருக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் நம்ம நேரடி வங்கி கணக்கில் செலுத்துவது என்பது. இன்னும் எத்தனை நாள் மக்களை நாம் வரிசையில் நிற்க வைத்து இப்படி செய்ய போகிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் ஒரு நல்ல திட்டம், ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்படுதுன்னா அதை ஃபாலோ பண்றது நல்லது. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் இன்று சொல்ல நினைப்பது இந்த இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கை என்று சொல்லிவிட்டு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டத்தில் அவர் பேசும் பொழுது கூட பக்கத்தில் அண்ணன் TR பாலு இருக்க வேண்டி இருக்கிறது, இல்லைன்றால் சகோதரி கனிமொழி இருக்க வேண்டி இருக்கிறது. எந்த டிரான்ஸ்லேஷனுக்காக அவங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக தனியார் பள்ளிகள், அனைத்து பள்ளிகளிலும் ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அரசாங்க பள்ளிகளில் உள்ள குழந்தைகளுக்கு மட்டும் ஏன் இந்த பாராபட்சம் என்று நான் கேட்கிறேன். மறுபடியும் எல்லாரும் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, ஹிந்தி திணிப்பதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஹிந்தி யாரும் திணிக்கல. இப்ப நாம மட்டும் திணிக்கணும்னு நினைக்கிறோமா? இன்னைக்கு புதுச்சேரியில இன்னைக்கு CBSE வந்தாச்சு. குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, CBSE வந்த உடனேயே ஹிந்தி உள்ள நுழைஞ்சிரும், தமிழ் வெளியே போயிரும் அப்படின்னாங்க. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் CBSEல தமிழ் பாடநூல் இருக்கிறது, தமிழ் சிஸ்டம் இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரியில வெற்றிகரமாக அது நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் எல்லாம் நல்லா படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக உங்கள் அரசியலை தயவு செய்து, ஏனென்றா நாங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் சமச்சீர் கல்வி இல்லாமல் போகிறது. தனியாரில் படிக்கும் பள்ளி குழந்தைகள் பல மொழிகளை கற்கிறார்கள். அரசாங்க பள்ளி குழந்தைகளுக்கு அது தமிழகத்தில் மறுக்கப்படுகிறது. அப்படி மறுக்கப்படும் பொழுது அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளோ வேற மாநிலங்களுக்கு அவர்கள் செல்லும் பொழுதோ அவர்களின் வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்துல எத்தனை பள்ளிகள்ல ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்பதை தெளிவுபடுத்தினால், இருமொழி கொள்கை தமிழகத்தில் இருக்கிறதா, 3 மொழி கொள்கை இருக்கிறதா, பல மொழி கொள்கை இருக்கிறதா, இல்லை என்றால் பொய்மொழி கொள்கை இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ராமர் கோயில் அரசியல் அல்ல, ஆன்மீகம் அல்ல, அரசியல் சொல்லியிருக்காரு.
இல்ல, ராமர் கோயில் பேசு பொருளாதான் இருக்கணும். ஏன்னா ராமர் கோயில் என்பது நாமெல்லாம் கனவு கண்டது. நாமெல்லாம் உடனே சில பேர் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, பெரும்பான்மையான மக்களின் கனவு தான் அது. ஆக அப்படி இருக்கும் பொழுது அதுல எங்க ஆன்மீகம் அரசியலாக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணன் டி.ஆர். பாலு சொன்னா பரவாயில்ல. நிச்சயமாக அது ஆன்மீகம். அன்னைக்கு சேகர் பாபு போய் எல்லா குடமுழுக்களையும் கலந்துக்கிறார். நான் அதையும் திருப்பி கேட்டிருக்கிறேன். அண்ணன் ஸ்டாலின் ஏன் ஒரு குடமுழுக்கல கூட கலந்துக்கல அப்படின்னு. அப்ப சேகர் பாபு போய் குடமுழுக்கல கலந்து கொண்டு அது அரசாங்கத்தினால் நடத்தப்படுகின்ற விழா, அதனால கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல ஏன் இந்துக்களுக்கு, இந்து பண்டிகைகளுக்கு நீங்கள் சமத்துவம் என்று சொன்னால் வாழ்த்து சொல்லவில்லை? மறுபடியும் இதே கேள்வியை தான் நாங்க சொல்றோம். சமத்துவம் என்றால் என்ன? சமமாக அனைவரையும் பாவிப்பது. ஆக சமத்துவமாக இந்துக்கள் என்றும் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொள்வது ஏன்? இன்னொன்று, அயோத்தி ராமர் கோயில் என்பது இன்று பாரத பிரதமர் அவர்கள் சொல்கிறார்கள், நான் பாரத பிரதமர் என்ற வகையில் நான் சென்று முன்னெடுத்து அந்த விழாவை நடத்துகிறேன் என்று. யார் ஆட்சியில் இருந்தாலும் அதை தலைமை வகுப்பவர்கள் அந்த விழாவை முன்னெடுத்து செல்வார்கள். ராமர் கோயிலில் மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களின் பங்கே இல்லை என்றோ, பாரதிய ஜனதா கட்சிக்கு, ஏன்னா நான் இன்று அந்த கட்சியில் இல்லை, நான் அந்த ஆளுநராகத்தான் இருக்கிறேன், ஆனா அவர்களுக்கு பங்கு இல்லை என்றோ, இந்து அமைப்புகளுக்கு பங்கு இல்லை என்றோ, ஏன் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு கூட பங்கு இல்லை என்றோ சொல்ல முடியாது. எல்லோரின் பெருந்தன்மையினாலும் எல்லோரின் முயற்சியினாலும் தான் இன்னைக்கு ராமர் கோயில் பிரம்மாண்டமாக எழுப்பப்படுகிறது. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராமர் கோயிலுக்கு மணி நம்ம கும்பகோணத்துல இருந்து போகுது, கதவுகள் ஹைதராபாத்ல இருந்து போயிருக்கு, பாதுகையை எடுத்துட்டு ராஜ்பவனுக்கு வந்தாங்க, மக்கள் கூட்டமாக வந்து அதை தரிசித்தார்கள். ஆக இது மக்களின் உணர்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். என்ன கேட்டா, ராமர் கோயிலுக்கு நாங்க வந்து சாமி கும்பிட மாட்டோம், ராமர் கோயில் விழாவிற்கு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்வதுதான் அரசியலே தவிர, வருகிறோம் என்று சொல்வது எப்படி அரசியலாக முடியும்? அப்போ யார் அரசியலாக்குறா? ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிடுகிறார்கள், வர வேண்டியதானே. வரலன்னு சொல்றதுதான் அரசியலை தவிர, அதை நடத்துகிறோம் என்று சொல்வது அரசியல் இல்லை என்பது எனது கருத்து. இல்ல, இன்னைக்கு 2 சமய பெரியவர்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு அதுல பங்கு இருக்கிறது, அதனால அவர் கலந்து கொள்ளலாம்னு சொல்லுகிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், எல்லாரோட கருத்தும் ஒருமித்த கருத்துன்னு நம்ம சொல்ல முடியும். இப்ப நம்ம தமிழக மன்னர்கள் எல்லாம் நாம போற்றி பாதுகாப்பது, இன்னைக்கு ஏன் ஆன்மீகத்தையும் தமிழையும் பிரிக்க முடியாது என்று சொல்கிறோம் என்றால், தமிழகத்தில் உள்ள அத்தனை அரசுகளும் கோயிலாக கட்டினார்கள். இன்னைக்கு ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில், அதன் கும்பாபிஷேகம், அதன் விழாக்களில் எல்லாம் ராஜராஜ சோழன் தான் கலந்து கொண்டிருக்கிறார். ஆக ஆன்மீகத்தை என்ன சொல்ல போனா அண்ணன் சேகர் பாபு இது ஆன்மீக அரசியல் சொல்றாரு, அதான் எனக்கு சிரிப்பு வருது. ஆன்மீக அரசு என்று சொல்கிறார், அதுதான் சிரிப்பு வருது. என்னைக்கு இந்துக்களுக்கும் தீபாவளி, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்கிறார்களோ அப்பொழுதுதான் இது சமத்துவ ஆட்சி, அப்பொழுதுதான் இது ஆன்மீக ஆட்சி, அதைத்தான் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பது எனது கருத்து. வழி பிறக்கணும், தை பிறந்தால் வலி பிறக்க கூடாது, வலிதான் பிறக்கணும். இன்னும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்கிறது, அதனால் நிச்சயமாக நல்லது நடக்கும். வலி பிறக்கணும்ப்பா, வலி அதாவது அந்த காலத்துல வலி பிறக்குது என்றால் வைக்கோ நம்ம பயிர்கள் எல்லாம் நல்லா விளைந்து அந்த வைக்கோல்கள் எல்லாம் போட்டு அப்புறம் அதையெல்லாம் அப்புறப்படுத்துறதுனால தான் வலி பிறக்குது என்று சொல்வார்கள். நிச்சயமாக எல்லோருக்கும் வலி பிறக்க வேண்டும் என்பதுதான். இல்ல இல்ல இல்ல, இதுதான் நாம செய்யற தப்பு. தமிழ் வாழதான் செய்யும். அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்ல வேண்டும், இப்போ வந்து சமத்துவ பாடல் என்று பள்ளிகளில பாட வைக்க போறோம் அப்படின்னு ஒரு சில கவிஞர்களின் பாடல்களை என்று சொல்கிறார்கள். பள்ளிகளில சமத்துவம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பாரதியாரோட பாட்டு, நீங்க ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்ற பாடலுக்கு மேல சமத்துவ பாடல் என்ன இருக்கிறது? அதனால மறுபடியும் சமத்துவம் என்ற பெயரில் இந்து மதம் அல்லாத ஒரு நம்பிக்கையை புகுத்துவதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி மும்மொழி கொள்கை என்பது ஒரு ஹிந்தி படிப்பதனால் இன்னைக்கு தமிழ் அழிந்துவிடும் என்று நினைத்தார்கள் என்றால் தமிழை இதைவிட அவமதிக்க முடியாது. இன்னொருவரை நான் கொண்டாடும் பொழுது தமிழ் வாழும் என்பதுதான் தமிழ் மொழிக்கு இருக்கின்ற என்றும் இளமை மாறாதது, இளமை என்றும் மாறாததுதான் தமிழ் மொழி. ஆக இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதன் மூலமாக
தமிழுக்கு பங்கம் வந்துவிடும் என்று சொல்வதே தமிழை நாம் எந்த அளவிற்கு மதிக்கிறோம் என்பதுதான் என்னை பொறுத்த மட்டில். இன்னொரு மொழியை மதிக்கும் பொழுது, இன்னொரு மாநிலத்தை மதிக்கும் பொழுது தமிழ் வாழும், தமிழ் வளரும். நான் அடிக்கடி கம்பராமாயணத்தை ஒரு உதாரணம் சொல்வேன். இன்னைக்கு கம்பராமாயணம் நாம் போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு இலக்கிய நூல். ஆனா அது கம்பர் வடமொழியை தெரிந்து வால்மீகியை படித்து அது நமக்கு தேன் சொட்ட சொட்ட தமிழில் கொடுத்திருக்கிறார். ஆக பல மொழிகளில் தமிழ் மொழி நூல்களே பல மொழிகளுக்கு போக வேண்டும் என்றால், பல மொழி நூல்கள் தமிழகத்திற்கு வர வேண்டும். இன்னும் தமிழ் மொழியை பற்றி பல மாநிலத்தை சார்ந்தவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இங்கே ஹிந்தி படித்து அதன் மூலம் தமிழை மற்ற மாநிலங்களுக்கு எடுத்து செல்லலாம் என்பதும் எனது கருத்து. சமத்துவ பொங்கல்னு சொல்றீங்க, பொங்கல் பொங்கி வரும்போது இந்துக்கள் பொங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அதான் நான் சொன்னேன். இந்துக்கள் பொங்கல், தமிழர் பொங்கல். தமிழர் என்றாலே மருத்துவம் தானே, சமத்துவம் தானே. அதனால இந்துக்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அதனால இப்ப இந்துக்களை மத்தவங்க சொல்லாத போது அவங்க சொல்றாங்க, தப்பே கிடையாது. நன்றிப்பா, நன்றி தம்பிங்களா. வேற ஏதாவது சொல்லணுமாப்பா?